தமிழ் சினிமா உலகமே ஆடி போயிருக்குன்னு தான் சொல்லணும். 49 வயசான மனோஜ் இவங்க பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா, இசையமைப்பாளர், இயக்குனருமான பாரதி ராஜா இவங்களுடைய மகனாக இருந்திருக்காங்க. இப்படி சொல்கிறத விட இவங்க மனோஜ் இவங்க ஒரு டைரக்டர், நடிகர்னு சொல்லலாம். ஏன்னா நடிகர், டைரக்டர் ஆகணும்னு இவங்களுடைய ஆசையை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா கிட்டேருந்து எனக்கு கிடைக்கக்கூடாது, நானாக தனியாக கற்றுக்கணும், எனக்குன்னு ஒரு தனி பேர் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ முடியாமல் போயிருக்குன்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹார்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அதனால் என்னென்னா இவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க, செக் பண்ணிக்கிட்டு முடியாமல் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே இருந்திருக்காங்க. நேற்று சாயங்காலம் ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திருக்காங்க. தூங்கி எழுஞ்ச உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காங்க. சரி, செக் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா மாரடைப்பில் பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ நாளாக நம்ம கூட இருந்துட்டு இப்போ இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவங்கள எப்படிப்பட்டவங்க அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தெரிய வரும். அதாவது பார்த்தீங்கன்னா இருக்கிறப்போ அவங்களுடைய அருமை, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேக்ட் தெரியாமல் இருக்கும். ஆனால் இல்லைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு அப்போ தான் ஒன்று ஒன்றா வெளியே வரும். இது பார்த்தீங்கன்னா பல பேர் விஷயங்கள் நடந்திருக்கு. தமிழ் சினிமாவிலே நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இறந்தவங்கள பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவங்களுக்கும் இப்படி தான். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டராக ஆகணும்னு ஒரு எய்ம், கோலோடு இருந்திருக்காரு. அந்த எய்ம், கோல்லாம் என்ன ஆச்சு? உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா பாரதி ராஜா வச்சே ஒரு படம் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அந்த படத்தோட பேர் தான் மார்கழி திங்கள். இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளாக் பஸ்டர் கொடுக்க முடியுமோ கொடுங்க. இவங்களுடைய ஆசையை நம்ம நிறைவேற்றுவோம். ஏன்னா இப்போ இவங்க இல்லை. அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற விஷயமா நம்ம ஒரு பிளாக் பஸ்டரை கொடுப்போம் அவங்களுக்கு. வெறும் 49 வயசு தான் ஆகுது. இதுக்குள்ளே இவங்களுக்கு என்ன ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு பிரச்சனை இருந்திருக்கும்? மாரடைப்பு நார்மலாக ஏன் இவங்களுக்கெல்லாம் வருது? அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மோஸ்ட்டாக மாரடைப்பு வரதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ரீசர்ச் பண்ணி சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இறுதிச் சடங்கு அவங்களுடைய மகள் செய்கிறது கூட எங்களால் பார்க்க முடியல. அந்த அளவில் கொஞ்சம் மனசு வலியாக தான் இருந்தது. ஏன்னா அவங்களுடைய அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அழுதுகிட்டு இருந்தது. அவங்களுடைய சித்தப்பா பொண்ணு இவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க இறுதி அஞ்சலி செய்ய பார்த்தீங்கன்னா. இவங்களுடைய முன்னாள் நண்பர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. எவ்வளோ பேர் வந்து ஆறுதல் சொன்னாலும் ஆனால் இவங்களுக்கு ரொம்பவும் வருத்தமாக தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. இன்னமும் அழுதுகிட்டு தான் இருக்குது அவங்களுடைய அப்பாவான பாரதி ராஜா. இவங்களோட ஆசையும் இதான் இருந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய மகனான மனோஜுக்கு நான் ஒரு டைரக்டராகவோ அப்படி இல்லைன்னா ஒரு நடிகராகவோ ஆக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆசையாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க மோஸ்ட்டாக மனோஜ் நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஃப்ளாப்பாக தான் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பழைய காலத்தில் நடித்ததா ஃப்ளாப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ எந்த ஒரு படமும் எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வாய்ப்புகளும் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மனோஜ் இவங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா பேக்ரவுண்டில் நான் தெரியக்கூடாது, நான் தனியாக தெரியணும், என்னோடய வளர்ச்சி என்னன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை அவங்களுடைய அப்பா வச்சே பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க, மார்கழி திங்கள். இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு பாரதி ராஜா நடிச்சிருப்பாங்க. இன்னும் நிறைய கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு படம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் போய் பாருங்கள்.